ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கஸ்டர்ட் குல்ஃபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சைடில் இருக்க ஆடை எல்லாமே எடுத்து சென்டரில் விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சுகரு பால் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த டைம் நல்லா கொதிக்கிற இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட பாதாம் ஆட் பண்ணிக்கலாம், கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம், பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் லைட்டாக பாலில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு சூப்பராக வரும். இதை அப்படியே ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மோல்டில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி குல்ஃபி மோல்டில் ஊற்றிக்கலாம். ஈஸியாக சிம்பிளாக நம்மளே வீட்டில் செஞ்சிடலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி மோல்டில் ஊற்றி நம்ம ஃப்ரீஸ் பண்ண வச்சிடலாம். மோல்டு இல்லாதவங்க வீட்டில் இருக்க டம்ளரில் கூட நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஊற்றி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்க மேலே ஸ்டிக் வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தா சூப்பரான குல்ஃபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.